செய்திகள். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். உப்பளத்தில் சேதமடைந்த ஏழைகளின் வீடுகளுக்கு விரைந்து நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தி அனிபால் கென்னடி எம்எல்ஏ கோரிக்கை மனுவையும் ஆவணங்களையும் பிருத்திவி வட்டாட்சியரிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ரகுமான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: நாடு முழுவதும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த முதுநிலை படிப்புகளில் 50% இடங்களை மாநில இட ஒதுக்கீட்டாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் சிவில் அப்பீல் எண் 9289-2019 மற்றும் ரைட் பேஷன்சி நம்பர் 1183-2020 மீது கடந்த 29 அன்று 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் மாநில ஒதுக்கீட்டில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிப்பதை அரசியல் அமைப்பு சட்டப்படி அனுமதிக்க முடியாது என்றும், மாநில ஒதுக்கீட்டில் வரும் முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களை நீட் தேர்வு தேர்ச்சியை தகுதியாக கொண்டே அகில இந்திய அளவில் நிரப்பப்பட வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 370 முதுநிலை மருத்துவ இடங்கள் உள்ளன. இதில் பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி 31 இடங்கள், மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி 61 இடங்கள், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி 66 இடங்கள், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி 21 இடங்கள் என 186 முதுநிலை மருத்துவ இடங்கள் அரசு இட ஒதுக்கீட்டாக மொத்தம் 50% புதுச்சேரியை வசிப்பிடமாக கொண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு பிறகு அடுத்த கல்வியாண்டில் இருந்து புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு முதுநிலை மருத்துவத்தில் வழங்கப்பட்ட 50% இடஒதுக்கீடை முழுமையாக ரத்து செய்யப்பட்டு அது அகில இந்திய இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்படும். நம் மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் நம் மாநிலத்தில் வசிக்காத பிற மாநில மாணவர்களுக்கு கிடைக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழி வகை செய்துள்ளது. இந்த தீர்ப்பு அமல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்த நம் மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த முதுநிலை கல்வி பயில முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும். இந்த தீர்ப்பின் உண்மை நிலையை உணர்ந்து பல தென்னிந்திய மாநிலங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய போவதாக அறிவித்து உள்ளன. எனவே நாமும் நமது மாநில மாணவர்களின் நலன் காக்க அரசு சார்பில் தற்போது வழங்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் மனுவில் கூறியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் பொது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில மருத்துவ அணி தலைவர் டாக்டர் பிரபாகரன் மற்றும் மருத்துவர்கள் உடனிருந்தனர். உப்பளத்தில் சேதமடைந்த ஏழைகளின் வீடுகளுக்கு விரைந்து நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தி அனிபால் கென்னடி எம்எல்ஏ கோரிக்கை மனுவையும் ஆவணங்களையும் பிருத்திவி வட்டாட்சியரிடம் வழங்கினார். புதுச்சேரி பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் 48.4 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத மழைப்பொழிவு இது என கூறப்படுகிறது. இந்த வரலாறு காணாத மழை புதுச்சேரியில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் குறிப்பாக உப்பளம் தொகுதி பாதிப்புகள் நிவாரணம் சம்பந்தமாக திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பிருத்திவி வட்டாட்சியர் மற்றும் நிர்வாக நடுவர் அவர்களை நேரில் அலுவலகம் சென்று சந்தித்தார். கடல், அதை சார்ந்த பகுதி, பெரிய வாய்க்கால், உப்பனாறு வாய்க்கால், நீர்நிலைகள் பகுதிகள் சூழ்ந்துதான் உப்பளம் தொகுதி மக்கள் வசிக்கின்றனர்.
பாதிப்புகளை ஆய்வு செய்து சேதமடைந்த வீடுகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு நிவாரணம் நிதி வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்து மனுக்களை பிருத்திவி வட்டாட்சியர் மற்றும் நிர்வாக நடுவர் அவர்களிடம் அளித்தார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பெரியார் படிப்பகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நீதி பேரவை நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான விஸ்வநாதன், மருத்துவ கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு அந்தந்த மாநில அரசுகளின் ஒதுக்கீடு பறிக்கப்பட்டுள்ளது. அதுபோல புதுச்சேரியிலும் இந்த இடங்கள் பறிக்கப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் இதனை எதிர்த்து அம்மாநில அரசு சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. அதேபோல் புதுச்சேரி அரசும் சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் செய்து உள்ளூர் மாணவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். மத்திய பாஜக அரசு எதை செய்தாலும் அதை புதுச்சேரி அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. இதற்கு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு அரசு பணியிடங்களில் 10% இடஒதுக்கீடு புதுச்சேரியில் அளிக்கப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே எந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை அரசு கொடுக்கிறது? உண்மையிலேயே கணக்கெடுப்பின்படி பார்த்தால் 1.6 இடஒதுக்கீடு தான் தர வேண்டும். புதுச்சேரியில் பணியாற்றும் வெளி மாநில அதிகாரிகள் 6 மாதத்திற்குள் உள்ளூர் மொழியான தாய்மொழியை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் கார்ப்பரேஷன் அமைக்கப்பட்டும் அதற்கு தலைவர் கமிட்டி உறுப்பினர்கள் இதுவரை நியமிக்கப்படவில்லை. தலைவர் உறுப்பினர்களை நியமித்து கார்ப்பரேஷனை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான நிதி ஒதுக்கி நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. படித்த இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தோம். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இனியும் இதனை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் நடத்துவோம். இவ்வாறு அவர் கூறினார். அப்போது பேரவைத் தலைவர் தனராமன், செயலாளர் கீதநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ஆர் ரகுமான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஆண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் மேலலான அப்துல்லா பெர்துல்லா அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய கல்வியில் பெற்றோரின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார். மேலும் அவர் சென்ற ஆண்டு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் இவ்வாண்டு சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் விழா ஏற்பாட்டை பள்ளியின் தாளாளர் ஜானப் நிசார் அஸ்மத், முதல்வர் ஜனாஃபா பார்கான், மேலாளர் ஜனப் முக்தாரா அஸ்மத், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவ மாணவியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு தணிகைவேல் என்ற குமார் அவர் அலுவலக சுவரில் ஒட்டப்பட்டுள்ள புதுச்சேரி முதல்வரின் பேனரை இன்று காலை முதியோர் ஒருவர் கடவுளாக நினைத்து கையெடுத்து கும்பிடும் வீடியோ வைரலாகி வருகிறது. எத்தனை கடவுள் இருந்தாலும் புதுச்சேரி முதியவர்கள் மனதில் எந்த மாநிலத்திலும் தர முடியாத அளவுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்து ஏழைகளின் மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கடவுளாக திகழ்ந்து வருகிறார் என்பதை இந்த வீடியோ உணர்த்தும் விதமாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் வேலப்பாக்கத்தை சேர்ந்த திரு முத்து என்பவர் புதுச்சேரி பாகூரில் அண்மையில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 4,42,500 நிதி உதவிக்கான காசோலை எண்ணை
மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இறந்த திரு முத்து அவர்களின் மனைவி திருமதி விகிதா அவர்களிடம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர்.எஸ். பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி, துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். ஒன்றிய பட்ஜெட்டை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மத்திய தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற செய்யாத பொதுமக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் நலனை புறக்கணிக்கும் ஒன்றிய பட்ஜெட்டை எதிர்த்து ஏஐடியுசி புதுச்சேரி மாநில குழு சார்பில் கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவர் சங்கரன் தலைமை தாங்கினார். செயலாளர் சிவக்குமார் முன்னிலை வகித்தார். அகில இந்திய நிர்வாக குழு அனவர்தன், சுசி கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் லெனின்துரை ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிர்வாகிகள் கலைச்செல்வன், ஆனந்தன், கணபதி ராஜா, அருள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் 4ஐயும் திரும்ப பெற வேண்டும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 20,000 நிர்ணயம் செய்ய வேண்டும். முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு நிதியத்தை உருவாக்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். உப்பளத்தில் சேதமடைந்த ஏழைகளின் வீடுகளுக்கு விரைந்து நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தி அனிவால் கென்னடி எம்எல்ஏ கோரிக்கை மனுவையும் ஆவணங்களையும் பிருத்திவி வட்டாட்சியரிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி சாலையில் உள்ள ஆர். ரகுமான் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது.